வெல்கம் டு ஆரா ஸ்டோரிஸ் எஸ்ஜி சேனல். வாங்க ஷண்ப பூ மாலை எப்படி ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் அழகாகவும் கால் மெத்தடில் கட்டலான்னு பார்க்கலாம். கால் மெத்தட்னால் வேறு ஒன்றும் இல்லை, சேரோட ஒரு காலில் நம்ம நூலை சுற்றிட்டு பண்ணும்போது அது சிக்கல் விழுகாமலும் பூ உதிராமலும் அழகாக ஒரே யூனிஃபார்மாக கட்ட முடியும். நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன், நிஜமாகவே அவங்களோட காலில் நூலை கட்டிட்டு பூ மாலை கட்டுவாங்க. அவங்க ஒரு வேளை அவங்களோட பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும், தலைக்கோ இல்லை டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கோ யூஸ் பண்ணுவாங்களா இருக்கலாம். ஆனால் பெட்டர் சுவாமிக்கு போகிறதா இருந்தால் காலோட சேரில் யூஸ் பண்ணுறது பெட்டர். இதுக்கு 2 வகையான நூல் தேவைப்படும். ஒன்று சேரில் சுற்றிக்கிறதுக்கும், இன்னொன்று பூவை சுற்றி இறுக்கி கட்டுறதுக்கும் தேவைப்படும். அதுக்கு சேரில் சுற்றிடுறதுக்கு 3 உள்ளன நூல் எடுத்துக்கிட்டேன். பூவை சுற்றி கட்டுறதுக்கு ரெட்டை நூல் எடுத்துக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப்பு பூவை சைஸ் வாரியாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். பெரிய பூவை தனியாகவும் சின்ன பூவை தனியாகவும் எடுத்துக்கணும். பெரிய பூவை நடுவில் வச்சு கட்டும்போது பூ மாலை அழகாக ப்ராம்ப்டாக தெரியும். அதனால் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். அடுத்தது சேரில் நான் சொன்ன மாதிரி 3 உள்ள நூலை சுற்றிட்டு அதோட ஒரு கார்னரில் முடிச்சு போட்டுறணும். இப்போ அதே முடிச்சு போட்ட இடத்துல நம்ம சுற்றுறதுக்கு எடுத்துருக்க ரெட்டை நூலையும் முடிச்சு போட்டு எடுத்துக்கணும். இப்போ சேரில் சுற்றின அந்த 3 உள்ள நூலுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு அழகாக ஒரு கேப் இருக்கும். இப்போ ஒரு பூவை எடுத்து அந்த கேப்புக்குள்ளே வச்சு இப்போ நம்ம சுற்றுறதுக்காக எடுத்துருக்க ரெட்டை நூலை மேலே விட்டு பூவோட மேலே விட்டு அதை சுற்றி உள்ளே கூடி பிடிச்சி இழுத்து ஒரு நாட் மாதிரி எடுக்கணும். எவ்வளோ டைட்டாக கட்ட முடியுமோ அவ்வளோ டைட்டாக கட்டலாம். ஏன்னா நம்ம பூவோட சென்டரில் தான் மாலை கட்டுறோம். பூவோட காம்புலையோ இல்லை பூவோட நுனிலையோ நம்ம இழுத்து கட்டும்போது காம்பு உடஞ்சிரும், இல்லை பூ உடஞ்சிரும். இது பூவோட பாடியில் சென்டரில் தான் நம்ம மாலை கட்டுறனால அது ஈஸியாக இருக்கும், மாலை உடஞ்சிடாது. அதனால் ஒரு பூவோட நடுவில் ரொம்ப நுனிலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப சென்டர்லேயும் இல்லாமல் கொஞ்சம் அழகாக எப்படி இருந்தால் அழகாக இருக்குமோ அப்படி பார்த்து ஒரு பூவாக வச்சு கட்டணும். ஒவ்வொரு தடவை கட்டும்போதும் காம்போட லெவல் கரெக்டாக ஒரே மாதிரி லெவலில் இருக்கான்னு பார்த்து கட்டினா அழகாக இருக்கும். எப்படி ஒரு பூவாக உள்ளே வச்சு ரெட்டை நூலில் மேலே விட்டு இழுத்து கட்டி எடுத்துக்கணும். இப்போ அழகான மாலை ரெடி. நான் எப்பயுமே மாலை கட்டி முடித்ததும் மாலையோட 2 பக்கமுமே எக்ஸ்ட்ரா நூல் வச்சு கட்டுவேன். ஏன்னா கோயிலில் ஐயருங்க சுவாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா நூல் விட்டுருந்தோன்னா அவங்களுக்கு ஈஸியாக பூவை சாத்துறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி தான் நான் இந்த தடவையும் எக்ஸ்ட்ரா நூல் 2 சைடும் கட்டியிருக்கேன். எப்படி சிவனுக்கு அழகாக சாத்தப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.